இன்னைக்கு தை பொங்கல் ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. நாளும் ஆளு இவ அழுத்தமான ஆளு மிச்ச விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு கேளு. சூப்பர். முக்க பாடியே பசிச்சிருச்சு. மாமனார் வேற தலை பொங்கல்னு மாட்டை பிடிச்சி வச்சிருக்கேன், ஆட்டை பிடிச்சி வச்சிருக்கேன், ஏதாவது செஞ்சு வச்சிருக்கேன். என்ன ஏது போய் பார்த்து ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடுவான். மணி 8 ஆகி போச்சு, ஒருத்தரிங்க ஆனா என்ன கஞ்சி என்ன சாப்பிட ஒருத்தன் சொல்லாம வைக்கான். என்ன கேட்டு இருக்கேன், லோம்பாடு போய்க்கிருக்கா என்னமா என்னடி கஞ்சி என்ன சாப்பாடுன்னா இட்லியும் பருப்பு சாப்பாடுனா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பருப்பான கஞ்சி குடிக்கத்தான் நான் 12 மணி நேரம் சென்னையில் ஏறி இப்படியே கொடுத்துற நஞ்சு நசம் குழஞ்சிங்க வந்தேன் நானு. அதுக்கு கறி கஞ்சி என்னாச்சு எப்படி போடுவீங்க? சோத்துக்கு சத்தப்பா பொங்கலுக்கு அவனை கறி சோறு போடுவேன். நான் இருக்கேன்ல வருஷம் 365 நாள் கறி வந்துருவீங்க. எடி வந்து இதுக்கு தான் உங்க அப்பா வீட்டுல அப்படி வந்திருக்கேன் இப்படி வந்திருக்கேன். நீங்க பருப்பான கஞ்சி குடிக்க வந்து எனக்கு உங்க அப்பா இருக்காம ஒரு 1ஆம் நம்பர் கேவலமான பிச்சைக்கார பையா. அவன் நம்பி செருப்பாலே அடிக்கணும் முடியே. நீங்களும் வேணும் போகடி. ஆமா சொல்லிட்டாரு பெரிய பாறை வல்ல டவுட்டாம்பக்தி மக்களுக்கு வணக்கம். கோலப்போட்டி என்றாலே காலகாலமாக பெண்கள் தான் என்று மட்டும் டாக் இருக்கு ஊருக்குள்ள. அதை நாம இந்த பொங்கலோட உடைக்கிறோம். அதனால இந்த வருஷம் ஆண்களுக்கான போட்டி நடத்த போறோம். வீரமிக்க ஆண்கள் உங்களோட பேரை பதிவு செய்யுங்க. போட்டிக்கான தலைப்பு வந்துட்டு மாட்டு பொங்கல், அதுதான் உங்களோட தலைப்பு. வீரமான ஆண்கள் வேணும். முக்கியமான ஒரு கண்டிஷன் வீரமான ஆண்கள். கம்பு சுத்துறதோ கத்தி சுத்துறதோ எல்லாராலும் பண்ண முடியும். ஆனால் கோல போட்டி வந்து வீரமான ஆண்களால் மட்டும்தான் பண்ண முடியும்னு இந்த ஊருக்காரன் நம்புகிறோம். அதனால போட்டியில் பங்கு வருங்க பாமர மக்களே. நன்றி வணக்கம். தலைவரா வாங்க வாங்கப்பா. நம்ம பேரையும் போட்டுக்கிறீங்க. பேர் என்ன சொல்லுங்க? பீடையங்கோட்டம். சரிப்பா மைதானுக்கு வந்துருங்க. பங்காளி நம்ம மாடு வரைய போறது இல்ல, மாட்டு கொட்டையே அப்படியே வரையறோம். ஆமாமா ஜட்ஜி பாக்குறாரு, அசந்து போறாரு, பிரைஸ் தூக்கி நமக்கு தர்றாரு. அவ்வளவுதான். ஊழையங்கூட்டத்தை வா 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 வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். ரெஃப்ரி வாங்க வந்திருக்கோம். ஜாயின் பண்ணிக்கங்க. சரி உங்க பேரு சொல்லுங்கப்பா. ஊழையங்கோட்டம். ஊழையங்கோட்டம். ஆமா பேர். சரிப்பா 4 மணிக்கு சண்டை மைதானத்துக்கு வந்துருங்க, அங்க பாப்போம். கரெக்ட். வந்துடும். பங்காளி இன்னைக்கு நம்ம வரைகிற கோலத்துல அச்சல அப்படியே மாட்டை படுக்க போட்டு வரைகிற மாதிரி அப்படியே கிழிச்சிடணும். இது ரெஃபரி பார்த்துட்டு இது ஸ்கெட்சில் வரைஞ்சாங்களா இல்ல கோலப்போட்டியில வரைஞ்சாங்களா பிரைஸை தூக்கி ஊழையம் கொடுத்துட்டு சிஞ்சிட்டு நடிக்கிறோம். ஓகே கலக்கமானது அந்த வீடங்குறிப்பை நம்ம வின் பண்றோம். இப்போ ரிசல்ட் பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நடந்து முடிந்த போட்டி வந்து ஊழையம் கொடுத்துக்கும் பீடையம் கொடுத்துக்கான ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட கோலத்தை நேரம் பார்த்து அவங்களோட கைவண்ணத்தை நம்ம அலைசி ஆராய்ஞ்சு அதில் யார் வெற்றியாளர்னு நம்ம அறிவிக்க போகிறோம். முதல்ல போய் ஊழையம் கூட்டத்தோட கைவண்ணத்தை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பங்காளி நம்ம படைப்பு பார்த்தா நமக்கே குறிப்பாங்க. ஆமா பங்கு, நம்மளுக்கு இவ்வளவு திறமை இருக்கு நம்மளுக்கு எப்பதான் தெரியுது. அட்டாடா மாடு பேசுது ஆளு கூட. என்ன சொல்றான்னு பாப்போம். ஆமா வாங்க வாங்க வாங்கப்பா. வாங்க ரெஃபரி வாங்க ரெஃபரி. நடக்காம கொண்டு எல்லாம் ரெடி பண்ணீங்களா? எல்லாம் ரெடி. இங்க பாருங்க மாடு சும்மா ஜொலிக்குது. எது உங்க கோலம்? இந்தா என்னடா இது? ஓ நோ. என்னடா அது மாட்டுக்கு பைல் சொந்த மாதிரி இருக்கு, காலை ரெண்டு அகலச்சு வச்சிருக்கு. ரெஃபரி நல்லா பாருங்க, மாடு கட்டுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு. அது கண்டுக்குட்டியாடா? ஏதோ 8 கால் பூச்சி கால்ல அடிக்குது. அது குறை மாசத்துல பிறந்த கண்டு, அதனால மடி எட்டல, அதனால வாழை பிடிச்சி மெல்ல 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 மேல போய்க்கிருக்கு. கடவுளே, ஏன்னா கால்ல ஏறி பால் குடிக்கிற கண்ட நான் இன்னைக்கு தான்டா பாத்திருக்கேன். அது மடி எட்டணும் ரெஃபரி. இருடா சரிடா, அத கூட ஒரு மாடு நான் ஏத்துக்கிறேன்டா. சரி. ஆனா மாட்டுக்கு முன்னங்கால மட்டும் நீல கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? ரெஃபரி எங்க மாட்டுக்கு காலம் வந்திருக்கு, அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நோய் வாய்ப்பேற்ற நாயெல்லாம் வந்துட்டு மாடு. ரெஃபரி எங்க வீட்ல என்ன இருக்கு அதத்தான் வெரி மணி. ஏன்னா எங்க மாட்டை தான் படுத்து போட்டு வந்தோம். ஆனா உங்களெல்லாம் வச்சு இந்த மாடெல்லாம் பார்த்து செஞ்சுக்கா
கண்டிப்பா வாழ்ற ஆசையை வெறுத்து போங்க இந்த கப்பு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அந்த பீடை கூட தான் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்க தான் வழி வகுக்கணும். அவங்க என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்கேன், நான் அவனை போய் பார்த்துட்டு வந்து கப்பா இல்ல அப்பா நம்மள வந்து பாத்துக்கிறேன்டா. நாம இப்ப ஊழையங்குடத்தோட மாடை பார்த்துட்டு வந்து மனசே தாங்க முடியாத அளவு துக்கத்துல இருக்கேன். இனி இந்த அடுத்தபடியா போய் பீடையங்குடத்தோட ஒரு கைவனத்தை பார்ப்போம். அவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பங்காளி சொல்லு பங்காளி. நம்ம அப்படியே செதுக்கி வச்சிருக்க பாரு மாட்டை, அதுதான் பங்காளி ஹைலைட். அதான் உலகம் கூட்டத்தை ஓட ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம். மொத்த அலைங்க அதை கொண்டு போய் பின்னாடி வச்சா ஐயா 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 கையா குடியா நமக்கு தானா நம்ம புகழ்ச்சி நம்மளே புகழ்ந்துகிட்டு இருந்தோம்னா எப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரெஃப்ரி கப்போட ரெஃப்ரி வாங்க கப்போட வரேன் வரேன் பார்த்து விடுங்க. உங்களோட காலத்தை காமிங்க எப்படி இருக்குன்னு நான் பாக்கிறேன். குடும்பக்காரங்களா என்னடா இது? செதுக்கி வச்சிருக்கோம்யா, காலையா செதுக்கி வச்சிருக்கோம். இந்த வரடா செதுக்கி வச்சிருக்கீங்கடா. ஏண்டா கழுத்து கன்னியாகுமரி, காம்பு காஷ்மீர்ல இருக்குடா. இது மாடாடா, எது கூட எடுத்துக்கிறீங்க? ஊருக்கு போலாம், அங்க இருந்தா திரும்ப அததான் நீங்க கேட்கணும். எதுக்கு இவ்வளவு லெந்த அதெல்லாம் நான் கேக்குறேன். என்னடா மடு வந்து பின்னாடி ப்ரொடெக்ஷன் தொங்குது. அதுதான் இப்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, விசேஷத்துக்கு ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போன ஒவ்வொரு தடவை வந்தா கறந்துட்டு போவாங்க. அங்கேயே இருந்து கலந்துக்க வேண்டியது. தூரத்துல இருந்து பார்க்க வேண்டாமா? 2043 இப்படிதான் மாடு இருக்குன்னு ஒரு கணிப்பு. இதை எவனாலையும் பார்க்க முடியாதுங்க. அவங்க எல்லாரும் பரவாயில்ல, ஏதோ ஒரு இதுல வகையில மாடு மாதிரி தெரிஞ்சு இதெல்லாம் மாடாக அது பரவாயில்ல. உங்களுக்கு காம்ப பாடுறா ப்ரொடெக்ஷன் தொங்கிட்டு இருக்காது, இதெல்லாம் மாடாங்க. ஏங்க என்னங்க? அதுக்குதான் நீங்க யாருன்னு கேட்கணும். அததான் கேக்குறேன், என்ன கொடுமை? நான் ஒரு பால்காரன். சரி ஓகே, இங்கிட்டு உட்காந்து இப்படி கறந்தானா சடக்குன்னு காலால தட்டி விட்டு பாலை கொட்டி விட்டுருது. சரி ஓகே, எனக்கு கால் இப்படியே குத்த வச்சிருக்கேன், கால் வலிக்குது. சரி இப்ப பின்னால வச்சிருக்கேன் கிரியேட்டிவிட்டியா. இப்ப நான் இப்படியே கறந்து இப்படியே இப்படி போயிருவேன். ஓடு பங்காளி. பார்க்கணும். இதெல்லாம் மாடு அவனை ஏத்துவானடா. எவ்வளவு அம்சம் தப்பு மக்களே, கண்டிப்பா சொல்றேன். ஆண்களுக்கு கோல போட்டி நடத்துறதுக்கு என்னைய செருப்ப கொண்டே அடிக்கணும். தெரியல, எவனுக்குமே பரிசு கிடையாது. இந்த கோடியெல்லாம் பார்த்த எனக்கு தாண்டா பரிசு தர்றேன். எனக்கு தரல காட்டு வச்சு கூட்டத்துக்கு மட்டும் நீ கொடுத்தான்னு வச்சுக்க. ஏடா கொடுமைக்காரங்களா, மாடை வரைய சொன்னா அது மாடான்னு கண்டுபிடிக்க ஒரு அடுத்த பொங்கல் வந்துரும் போலேடா, அப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களை நம்பி நான் போல போட்டி நடத்துனதுக்கு நீ செருப்பு கொண்டு 21 அடி அடிச்சாலும் தகுங்க. ஏங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு பிரைஸ் ஒன்று அவனுக்கு பிரைஸ்னு சண்டை ஓடுறான். நான் என்ன சொல்றேன், நியாயமா பார்த்தா இவங்க கோலத்தெல்லாம் பார்த்து வந்து எனக்கு தாங்க ஆறுதல் பிரைஸ் தரணும். இவங்களோட கொடுமை இனிமேல் உங்க சஞ்சாயத்தமே வேணாம்டா. அப்பா சாமி, மதுரை புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இது யாரு ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் தர்பார் தான் இது சீரும் நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 3வது பேஜ்லாம் முடிஞ்சு எல்லாம் தயவு செஞ்சு வெளியே போங்க, மாடுபிடி வீரர்களா. 4வது பேஜுக்கு வெளியே விடுங்க. இப்போ போலீஸ்கார் அந்த மஞ்சள் செட்டில் அப்படியே லைட்டை தள்ளி விட்டு அந்த ப்ளூ செட்டுக்காரன் உள்ள விடுங்கப்பா. ஆனால் முக்கியமாக 4வது பேஜுக்கு ஒரு சிறிய அரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் டிஆர் கோபி பார்த்தீங்கன்னா அவர் மாட்டை பிடிச்ச 2 செயின் சொல்லியிருக்காரு. 6 அந்த கெட்டியக்காரன் பார்த்துலாமா? சரி ஓகே, 3வது பேஜ் வெளியே போ, 4வது பேஜ் உள்ளவா. எப்படி கட்டுறீங்க? சரி விடு, நான் சரியா கட்டிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி மாப்ள. நானா பேச கூப்பிட்டேன், நானா பேச கூப்பிட்டேன். ஃபோன் பத்திரமா, ஃபோன் பத்திரமா. எல்லாம் இருக்குடா. அப்பாடா போறோம். நாளை சிக்கடிக்கும். போஸ்ட் இன்ஸ்டால தெரிஞ்சு வர்றான். மகா மகா பாப்போம், பாத்துக்கலாம். போஸ்ட் எடுக்கிறோம். டேய் இங்க பாருடா, மாடெல்லாம் மொத்த இருக்கடா. டேய் வாங்க தேவையாடா, வாடா போயிரும்டா, சொல்ற கேளுடா. டேய் 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 விலங்குடா, சின்ன பசங்க மாறா அந்த மாடை. என்ன பாத்தியா அந்த பெருசு வந்துச்சு, மாடை பிடிச்சிச்சு, அது பாட்டு போய்க்கிருக்கு. அந்த பெருசு மாடை பிடிக்கிற பெரிய விஷயம் இல்ல, அவனே மாடு மாதிரிதான் இருக்கான். நம்ம நிலைமை யோசிச்சு பாருடா. டேய் சொல்றது கேளுடா, வாடா. டேய் ஓ ஆண்டவே புரிஞ்சுக்க மாட்டானே. என்னடா வெளிய ஜல்லிக்கட்டு, வாடியில இருந்து மாடை திறந்து விட போறாங்க. சரியா, அது திமில கொஞ்ச நேரம் பிடிக்க போறோம். இறுக்கி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போறாங்க. வா நண்பருங்க வா கமான் சொல்ற கேளுடா. வேணாம்டா. டேய் நண்பருக்கேன்டா, பயப்படாதடா. வந்தோம் இங்கவே ஜெர்சி வாங்கவும்
இன்ஸ்டால போஸ்ட் போடாம அதை மட்டும் பண்ணிட்டு விட்ட பக்கம் பார்த்து போயிடலாம். ஏய், டேய், தொடரடி. டேய், ஆண்டவா, இவன் கேட்க மாட்டான். மாடு அல்லையில குத்தி மல்லாக்கா படுக்கா போட்டாதான் இவன் அடங்குவான். நீ வாடா. டேய் தொடரடி. காலேஜ் போகும்போது 4 வருஷம் பஸ்ல இப்படியே ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு போவேன். இத்தாதண்டி கம்பி தான் பிடிச்சனா அப்படிதான் பிடிப்பேன். இது இம்மா பெரிய திமிழு, இதை பிடிக்க என்ன இருக்கு? ஏடா கம்பியும் திமுல ஒன்னாடா. ஏய் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டா. வாடா வா 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 நண்பருங்க வா. வாடா வர பிடிக்கிறேன். ஐயோ காப்பாத்துங்க. எங்க ஓம் கூட வந்தாளா? ஆமாடா என் ஃப்ரெண்ட் தானே அவன். பொழைக்கிறதே கஷ்டம் என்ன சொல்றீங்க? அப்பா மாடு குத்தி குடல் வெளில வந்துருச்சுப்பா. குடல் வெளிய வந்துருச்சா? ஐயோ காலையில கூட குடல் குழம்பு வேணும்னு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டானே. அடிவாம குடலை குளிந்து செத்து கிடக்கானே. சொன்னேன் பஞ்சுடேவா பேசி பேசி இப்ப பாடையில போறேடா பண்ணாடப்பையில. அப்பயே சொன்னேன் டிஷர்ட்டும் சிஸ்ஸியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஐயோ கேட்டானா